லிவர் ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்போம், ஹார்ட் ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப காமனான வேர்டு. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம இருந்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்டெஸ்டைனல் ஃபெயிலியர்ங்கிறது கொஞ்சம் ஒரு ரேரான டிசீஸு. பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 1,00,000ல் ஒரு 25 பேருக்கு அந்த பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த டிசீஸ் வந்ததுன்னா அந்த குழந்தைகளோட வளர்ச்சி பாதிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நியூட்ரிஷன் கரெக்டாக கொடுக்கணும். இந்தியாவில் ஆஸ் ஆஃப் டுடே எந்த சென்டருமே கிடையாது. ப்ராப்பராக அந்த குழந்தைங்களை அசஸ் பண்ணி எந்த குழந்தைங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை, ஆப்ரேஷன் தேவைப்படுமா, இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இடமே கிடையாது. ஸோ அதுக்காக இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக ரேலா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அனில் பத்தியா அண்ட் டாக்டர் நரேஷ் தலைமையில் இந்த யூனிட்டை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டாக்டர் ரேலா வெளியில் ஸ்பீக். சிறப்பு நிபுணர். இப்போ 15 வருஷமாக நான் சென்னையில் இந்த குழந்தைகள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் யூனிட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மசில் வீக்னஸோ நர்வ் வீக்னஸ் இருக்கவங்க போய் ஃபிசியோதெரப்பி பண்ணி ஜிம் பண்ணி வெயிட்டை யூஸ் பண்ணி அதை பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இன்டெஸ்டைனல் ரீஹாபிலிட்டேஷன், குடலை எப்படி நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியும், எப்படி அதோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போதே சில நோயோடு பிறப்பாங்க. மரபணு பிரச்சனைனால ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் டயரியான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களால வாய் வழியாக சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, லூஸ் மோஷன் மாதிரி போயிடும். அவங்களுக்கு இந்த பேரண்டல் நியூட்ரிஷன் ரத்த நாளம் வழியாக மொத்த நியூட்ரிஷன் ரத்த நாளம் வழியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த க்ளீட்டா குழந்தைங்க அவங்களுக்கு இந்த நெக்ரோடைசிங் என்ட்ரோகொலைட்டிஸ், குடல் அழுகல் நோயின்னு சொல்லுவோம். இந்த குடல் அழுகல் நோய் வரும்போது இந்த குடல் யூஸ்வலாக நம்ம சிறுகுடல் ஒரு 20 அடி லென்த் இருக்குது, பெருக்குடல் ஒரு 10 அடி நீளம் இருக்கும். ஸோ இந்த சிறுகுடலோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை டைஜஸ்ட் பண்ணுறது, நியூட்ரியன்ஸை எடுக்கிறது. பெருங்குடலோட ஃபங்க்ஷன் முக்கியமாக நீரை எடுக்கிறது மட்டும்தான். ஸோ பெருக்குடல் இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம், ஆனால் சிறுகுடல் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. பட் இந்த நெக்ரோடைசிங் என்ட்ரோகொலைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனையில் இந்த சிறுகுடலை ஆப்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணும்போது இந்த குழந்தைங்க வாய் வழியாக ஆகாரம் சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, மோஷன் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ வாய் வழியாக நீங்கள் ஆகாரம் கொடுக்க முடியும். ஸோ அவங்க டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் மொத்த சத்தும் அவங்க அந்த வெயின் வழியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த குழந்தைங்க வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோலாம் 800 கிராம் இருப்பாங்க. நம்ம இந்த இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா வெயிட் ஒரு 9 கிலோ 10 கிலோ இருக்கும். ஸோ இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ இந்த 1 கிலோ குழந்தைய எப்படி வளர வச்சு ஒரு 8 கிலோ 9 கிலோக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பெரிய டீம் தேவை. ஒன்று இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒன்று, செகண்ட் இன்டெஸ்டைனல் ரீஹாபிலிட்டேஷன். இந்த மிச்சம் இருக்கிற ஒரு 10% குடலை எப்படி நம்ம மெடிசன் கொடுத்தோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை நியூட்ரிஷன் மூலமாகவோ அதோட ஃபங்க்ஷனை ஒரு 10%லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணி வாய் வழியாக ஆகாரத்தை கொடுத்து இந்த இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லாமல் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இந்த இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட்டை தவிர்க்க முடியறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்க வளர்ச்சிக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஸோ 1 வருஷம் 2 வருஷம் ஹாஸ்பிட்டலே இந்த குழந்தைங்க இருக்க முடியாது. ஸோ இந்த குழந்தைங்க கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சமயம் வீட்டில் வச்சு இந்த பேரண்டல் நியூட்ரிஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹோம் பேரண்டல் நியூட்ரிஷன் சொல்லுவோம், இந்த ஃபெசிலிட்டி இந்தியாவில் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு இன்டெஸ்டைனல் ரீஹாபிலிட்டேஷன் யூனிட்டின் ஆரம்பித்து இந்த குழந்தைங்களுக்கு எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த யூனிட்டோட எய்ம். இந்த மாதிரி ஒரு யூனிட் இந்தியாவில் இது வரைக்கும் ஐ ஹவ் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் 15 years. We don't have such a unit in India. So this unit will be definitely beneficial for a lot of newborn babies, and in the new service will sort of actually act as a model for other people to follow, so that in the home parental nutrition concept will get over to other states as well. Thank you. We're very, very excited to partner with Vela Hospitals, as well as the incredible efforts put in by Dr. Naresh in creating the infrastructure that's going to be required to take very, very small babies and children
handheld them through their nutritional needs till they become strong enough for any kind of therapy. And that therapy could mean, they may not need anything, they just needed that bridge to getting better by good nutrition. The other group could be requiring some kind of surgical intervention called gut rehabilitation. It could well be lengthening the gut, it could be correcting malrotation, it could be reconstruction of the intestine when they're born with what's called as gastroschisis, where the abdominal wall is deficient and you have intestines outside the abdominal cavity. And there are some people or some kids that might progress on to transplantation, intestinal transplantation. And that could be done either a live donor from the parents, a small segment of the intestine, or the cadaveric group of patients that could be transplanted through the cadaveric donors. But even before we come there, we've got to understand what is this whole concept of intestinal failure. And intestinal failure is a relatively new concept. It's well established, as Professor Rella said, in the Western countries. In India, it's relatively new. This is our first attempt to actually address the problem. And while addressing the problem, we've got to understand what is intestinal failure. And it's broadly classified into 3 types. But in the kids, we look at only 2 variants. One is anatomical, that means the child may have been born without intestine, or physiologically, that is, the intestine is not capable, maybe because they're preterm, they're not capable of absorbing the nutrients that you're going to give in orally, and may need a bridge with TPN or parenteral nutrition through their veins for them to get that nutrition. Very excited to be part of this revolution, and our team is looking forward to working really well with Dr. Naresh's team, Professor Rella's team. Rella Hospital world's first கிடையாது, இன்னைக்கு Rella Hospital India's first intestinal rehabilitation unit ஆரம்பிக்கும். இது மெயினா சின்ன குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கும். இந்த பர்பஸ் என்னன்னா, பல குழந்தைங்க பிறக்கும் போதே சிறுகுடல் இல்லாமையோ இல்லை சிறுகுடல் இருந்தாலும் அது வேலை செய்யாமையோ பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்கெல்லாம் பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்க. இவங்களை காப்பாற்றணும்னா டிபிஎன் கொடுத்து, அதாவது வெயின் வழியா ஆகாரம் கொடுத்து, ஒரு அளவுக்கு ஒரு வயசு வந்தப்புறம் இந்த சிறுகுடல் அறுவை மாற்று சிகிச்சை பண்ணால் இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி காப்பாற்றுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். இது ஒரு தனி யூனிட் வேணும். அதுக்காக தான் டாக்டர் நரேஷ் சண்முகம், பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட், இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த இன்டெஸ்டினல் ரீஹபிலிட்டேஷனில். இவங்களுடைய பொறுப்பு என்னென்னா, இந்த குழந்தைங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க வழியில் இந்த பக்கம் இருக்கிறது டாக்டர் அனில் வைத்தியா. இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், இன்டெஸ்டைனல் அண்ட் மல்டிவெசரல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இந்தியாவிலேயே இவங்க தான் ஃபேமஸ் சர்ஜன். இவங்களும் நம்ம யூனிட்டோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீஹபிலிட்டேட் பண்ணி இந்த குழந்தைங்களை ஒரு 10 கிலோ வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறக்கும் போதே சமயத்தில் 1 கிலோ 1.5 கிலோ தான் பிறப்பாங்க. இவங்க 10 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த குழந்தைங்க நார்மல் ஆகிடும். சாப்பிட முடியாதுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சேர்ந்து பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப ரேர். இது ஒரு புது வியாதி. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஒரு குழந்தை பார்த்தோம், 4 வயசு குழந்தை பண்ணி ரொம்ப நல்லாச்சு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு 10 டிரான்ஸ்பிளான்ட் கூட இங்கே பண்ணுறது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் அவைலபிளாக இருக்க போது சிஎம் ஸ்கீம்லேயும் கேட்டு இதை பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களுக்கு தான் பண்ணுவோம், இவங்களுக்கு தான் பண்ணுறது இல்லைன்னு இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும்
இந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை விட ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை விட இது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு. இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போ பாசிபிள். இதில் ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ லிவரு கிட்னிலாம் நிறைய பேருக்கு தேவை, இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் நம்பர் கம்மி. அதனால் ஆர்கன் அவைலபிலிட்டி கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதனால் இந்த அட்வான்டேஜும் இருக்குது. இதெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த யூனிட் ஆரம்பிச்சோம். நன்றி.